நம்ம சென்னையில பலூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து கைட் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது என்னங்க பலூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலை நாடுகள்ல வந்து ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கும். வெளிநாட்டுலலாம் டூரிஸ்ட் பிளேஸஸ்க்குலாம் போனோம் அப்படின்னா, இந்த மாரி பலூன் ரைடு வச்சு ரொம்பவே வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து இங்கேயுமே வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 9 வருஷமா வந்து தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில பொள்ளாச்சியில தான் வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் வந்து பலூன் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து 10வது வருஷம் அப்படின்றதுனால ரொம்பவே சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 3 லொகேஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து சென்னை, 2வது வந்து பொள்ளாச்சி, 3வது வந்து மதுரை. இந்த 3 லொகேஷன்லயுமே வந்து நடக்க போகுது. இதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன டேட்ல நடக்க போகுது, என்ன டைமிங் நடக்க போகுதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த வீடியோவோட மிடில் சொல்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஹாட் ஏர் பலூன் வந்து ரன் பண்றதுக்காகவே வந்து ட்ரைனடு பைலட்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க ஃபாரின்ல இருந்து. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து எங்கெங்க என்னென்ன டேட்ல நடக்க போகுதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னையில ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து வந்து பொள்ளாச்சியில் வந்து ஜனவரி 14 டு 16 நடக்க போகுது. ஃபைனலாக வந்து மதுரையில் வந்து 18ஆம் தேதி 19ஆம் தேதி நடக்க போகுது. இது வந்து ரைடு போனோம் அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணிட்டும் உள்ளே போகலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டுமே வரலாம். இதோட பேக் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரைடு, ராட்னம் எல்லாமே கூட இருக்க போது. இளைஞர்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்களே பாருங்க.